எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி, எஸ்எஸ்பிகே. இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம வந்து கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். அந்த பார்ட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் இந்த கதையோட கன்டினியூஷன் உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் இதிலேருந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக ஆக்சுவலி ஒன்றுமே புரியாது. சரி, ஓகே. இப்போ நம்ம அப்படியே கதைக்குள்ள குதிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம போன பார்ட் ஆக்சுவலி எதோட விட்டுருந்தோம் அப்படின்னா, ஜிக்கிக்கு வந்து புல்லட் அடிபட்டிருக்கு. அவங்களுக்கு இந்த சைடு ட்ரீட்மெண்ட் நடக்கும், அவனுக்கு அந்த சைடு ட்ரீட்மெண்ட் நடக்கும். அதோட அந்த கதையை நான் முடிச்சிருப்பேன். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு முழிக்கிறீங்க. முழிச்சோடனே அப்படியே பார்க்குறீங்க. 2 டாக்டர்லாம் வந்து ஆக்சுவலி ஜேகேவோட ஃப்ரெண்டான அந்த ஜாக்குன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒய்என் மேம் வந்து கண்ணு முழிச்சுட்டாங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஜாக்குங்கிறவன் வந்து பார்க்குறான். உனக்கு ஒன்றும் இல்லைலாமா? எனக்கு ஒன்றும் இல்லை. ஜேகே எப்படி இருக்கான்? ஜேகே எப்படி இருக்கானா, நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தாம்மா இருக்கான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அப்படி ஒரு மாதிரி ஆகுறீங்க. அவன் வந்து உங்கள் கண்ணில் ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறான். ஏன்னா ஜிகே மேலே உள்ள ஒரு கேரிங்கை அந்த பார்க்குறான். அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க, நான் ஜேகேவை பார்க்க முடியுமா? இல்லை இல்லைம்மா, அவன் ஐசியூவில் இருக்கான், யாரையுமே அலோவ் பண்ணல, நாங்களுமே இதுவரை இன்னும் ஜேகேவை பார்க்கல அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் லைட்டாக ஒரு மாதிரி ஆகுறீங்க. அப்புறம் ஜாக் சொல்கிறான், ஒயன் உனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, ஐ மீன் உனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, உன்னைய வந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க, நான் உன்னைய கொண்டு போய் ஜேகே வீட்டில் கொண்டு போய் விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எப்படி ஷக்காய் பார்க்குறீங்க. இல்லை, நான் ஜேகேவை பார்க்கணும், அவனுக்கு இன்னும் சரியாகலைல்ல, நான் அவன் கூட இருந்து நான் பார்த்துக்கிடுதேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. டக்குன்னு அவன் சொல்கிறான், இல்லை இல்லை ஒயன், நீ இப்போ ஜேகே கூட இருந்து பார்க்குற சுச்சுவேஷன் வந்து உனக்கு இப்போ கிடையாது. அதுவும் இல்லாமல் நீ ஜேகே கண்ணு முழிச்சானா அவன் எங்களை தான் திட்டுவான். அதனால் உன்னுடைய உடம்புக்கும் நீ கொஞ்சம் கன்சோல் கொடு. நாங்கள் அதனால் உன்னை எப்படியாவது வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து இப்படி பார்க்குறீங்க, உங்களால் ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் வந்து சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க. கடைசி கூட கேட்குறீங்க, "என்னாச்சுக்கு ஒரே ஒரு வாட்டி பார்க்குறேன், எப்படியாச்சும் அலோவ் பண்ண சொல்லுங்க" அப்படின்னு. அவனும் போய் டாக்டர்கிட்ட பேசி பார்க்குறான். அவங்க சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ஐ மீன் எப்படின்னா ஜேகே பக்கத்துலலாம் போய் பார்க்க முடியாது. தூரத்துலேருந்து ஜேகே உள்ள ரூமில் இருக்கிறத அந்த கண்ணாடி வழியோட நீங்கள் பார்க்கலாம். அப்படி நீங்கள் எப்படி ஜேகேவை பார்க்குறீங்க. அவனை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு அந்த புல்லட் பட்டது தான் ஞாபகம் வருது. உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் உங்களை காப்பாற்றினான் பார்த்தீங்களா, அதுதான் அப்படியே உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அப்புறம் இப்படியே அழுதுகிட்டே நீங்கள் ஆக்சுவலி அந்த ஜாக் அவங்க கூட நீங்கள் ஆக்சுவலி போகிறீங்க. போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் ஒன்று யோசிக்கிறான். டக்குன்னு அந்த ஜாக்குங்கிறவன், ஏன் இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கிவ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியுது. அவன் எந்த லெவலுக்கு லவ் பண்ணான் அப்படிங்கிறத இவன் முழுசாக புரிஞ்சுக்கிட்டானா, இவன் அவனை விட்டு போக மாட்டா, அவனும் ஹாப்பியாக இருப்பா. அதனால அந்த ரூம்க்கு எப்படியாச்சு நம்ம வந்து ஒய்யனை வந்து எப்படியாச்சும் வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் போடுறான். என்ன பிளான் அப்படின்னா, ஜேகேவோட ஒரு ஒரு நோட்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் போல், அதை டக்குன்னு அவங்க கிட்ட கொடுக்குறான். ஒயன், இது வந்து ஜேகேக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொருள், இது இந்த மாதிரி அந்த ரூமில் கொண்டு நீ வச்சிருந்தியா அப்படின்னோடனே, சரி, ஓகே, ஓகே, நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்க. அவன் எப்படியும் உங்களே பார்க்குறான். அந்த ரூம்குள்ளே நீங்கள் மேலே ஏறி போகிறதே பார்க்குறான். சீக்கிரமாகவே நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஆக்சுவலி அவன் நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டான். நீங்கள் இந்த சைடு அப்படி டேரெக்டாக அந்த ரூமோட சாவி இங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. அது பக்கத்தில் தான் அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து இந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் திறந்து உள்ளே போகிறீங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்னே சொல்லிக்கலாம். சுத்தி சுத்தி உங்களோட ஃபோட்டோஸ் தான் அதிகமா இருக்கு. என்னடா என்னோட ஃபோட்டோஸ் என்ன இவ்ளோவான் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பார்க்குறீங்க. ஜெகி நெறைய ஃபோட்டோ வச்சிருப்பான் போல. உங்களோட ஃபோட்டோ, நெறைய ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ, அவனோட ஃபோட்டோ சேர்த்து வச்சிருப்பான். ஐ மீன் ஜேகேக்கு எழுதலாம் தெரியாதுங்கிறதால எந்த டைரியிலயுமே ஆக்சுவலி எதுலயுமே அவன் மென்ஷன் எதுவுமே பண்ணல. அங்க வந்து நெறைய ரெக்கார்ட் இருக்கு ஆக்சுவலி. வீடியோ ரெக்கார்டு அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அத நீங்க எடுத்துட்டு வந்து ரூம்க்கு வந்துட்டீங்க.
இத நான் எப்படியாச்சும் ப்ளே பண்ணி பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு, அங்க ஏதோ ப்ளே பண்ற மாரி ஆப்ஷன் இருக்கும் போல. அத டக்குன்னு போட்டு நீங்க ப்ளே பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே வந்து உங்களுடைய பர்த்டேவா இருக்கட்டும், உங்கள எவ்ளோ மிஸ் பண்ணியிருப்பான். ஏன் நேத்து மொதற்கொண்டு நீங்க அவன விட்டு போறீங்கன்னு சொல்ட்டு, அவ்ளோ ஃபீலிங்கா ஜேகே பேசியிருப்பான். அதுல இருக்க ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பார்க்க பார்க்க ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்லேருந்து கண்ணீர் கொட்டுது. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. எவ்ளோ தூரத்துக்கு நம்மள லவ் பண்ணியிருக்கான். ஆனா, அவனோட லவ்வ நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு செகண்ட் கூட நான் நெனச்சு பார்த்ததே இல்ல பாத்தியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ரியலைஸ் பண்றீங்க. அப்படியே நீங்க வந்து கண்ண மூடி அப்படியே தூங்குறீங்க. ஐ மீன் தூங்கல, கண்ண மூடி படுத்துருக்கீங்க. உங்களுக்கு கண்ணு முன்னாடி நிக்கிறதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆத்துல விழும்போது, ஜெகி கொஞ்சம் கூட யோசிக்காம வந்து உங்கள காப்பாத்துனான் பாத்தீங்களா? அந்த சீன் ஞாபகம் வருது. அப்புறம் உங்களுக்காக புல்லட் ஆக்சுவலி அவன் வாங்குனான் பார்த்தீங்களா? அது ஞாபகம் வருது. அப்புறம் அப்படியே நீங்க வந்து படுக்கிறீங்க. அதில லாஸ்ட்டா ஒரு ஒரு ரெக்கார்டர் மாரி கிடக்கு. இது என்ன ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி போட்டு பார்க்குறீங்க. அதில தான் ஜேகே அவனோட லைஃப் ஸ்டோரி மாதிரி நான் எல்லாமே இருக்கு. அவன் எப்படி பொறந்தான், அவங்க அம்மா, அப்பா அவன விட்டுட்டு போனது, இதுவரை யாருன்னு கூட தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெயின் ஆஃப் லைஃப் இருக்கும் பார்த்தீங்களா? அது ஃபுல்லாவே ஜேகே ஒவ்வொன்னா சொல்லியிருப்பான். அத பார்க்கும்போது உங்களுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. அவன் வந்து தப்பானவன் கிடையாது. அவனோட சூழ்நிலை அவன அப்படி தள்ளியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கிடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன நினச்சியும், அவன் லைஃப்ல மொத ஆசைப்பட்டது என் மேல தான். நானும் அவன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம்லா, அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்படியே அது மேலேயே நீங்க வந்து படுக்கிறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறீங்க. அப்புறம் அந்த ரெக்கார்ட்லாம் எடுத்து நீங்க அந்த ரூம்ல கொண்டு ஆக்சுவலி வச்சுட்டு, நீங்க வந்து கீழ இறங்கி போறீங்க. உங்களுக்கு சாப்பாடு கூட சுத்தமா இறங்க மாட்டுக்கு. அப்படியே ஒரு வாய் கூட சாப்பாடு கூட உங்களுக்கு வரமாட்டுக்கு. அந்த மெய்ட்ஸ் தான் சொல்றாங்க, "நீங்க சாப்பிடுங்கம்மா. ஜெக்கி சார் வந்தா எங்கள தான் திட்டுவாங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. நீங்க அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்றீங்க. நீங்க அதுக்கப்புறம் தான் சாப்பிடுறீங்க, ஜேகே பேர சொன்னதுக்கப்புறம். ஆனா, நீங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழ வந்து சாப்பிட்டுட்டு, அப்படியே கொஞ்சம் ஒரு 1 வீக் கிட்ட ஆகுது. நீங்க டெய்லி ஜேகேய பத்தி விசாரிப்பீங்கன்னா, ஃப்ரெண்டு கிட்ட கேட்பீங்க. 1 வீக் ஆஃப்டர் தான் ஜேகே அந்த சைடு கண்ணு முழிக்கிறான். அவன் முழிச்சு கேட்குற வார்த்தை, "பையன் நல்லா இருக்காளாடா? அவளுக்கு தலையில வேற அடிபட்டுருக்கு. அவ நல்லா தானே இருக்கா?" அப்படிங்கிற வார்த்தை தான் வார்த்தையே கேட்குறான். ஃப்ரெண்டு சொல்றான், "டேய் கவலைப்படாத. எல்லாமே நல்லபடியா தான்டா நடந்திருக்கு. அவளுக்கு எதுவுமே ஆகல. நல்லா தான் இருக்கா. அவ இப்ப எங்கடா இருக்கா? அவ உன் வீட்ல தான்டா இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து லைட்டா ஹாப்பி ஆகுறான். அப்படியே கொஞ்ச நேரத்தில அவனோட ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. ஏன்னா, அவனோட தாட் படி இன்னும் கொஞ்ச நாள்லயே நீங்க அவன விட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்புறம் வந்து, "டேய் எப்பன்டா வீட்டுக்கு போணும்?" "வீட்டுக்கு போவோம்டா. கொஞ்சம் வந்து இந்த மாரி நெறையா இது ஃபார்மாலிட்டீஸ்லாம் இருக்கு." "எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்ப அவள பார்க்கணும் போலயே இருக்குடா. அவ எப்டா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். "எந்த ஃபார்மாலிட்டினாலும் நீங்க பண்ணிட்டு வாங்கடா. நான் வீட்டுக்கு போறேன்டான்னு" சொல்லிட்டு ஜங்குக் எந்திக்கிறான். அவன லைட்டால நடக்க முடியல. ஏன்னா ஒரு சைடு அடிபட்டுருக்கு அப்படிங்கிறதுனால, ஒரு சைடு ரொம்ப ஸ்ட்ராங் குடுத்து எந்திக்க முடியல. "டேய் டேய்" அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு தான் புடிக்கான். "டேய் டேய் ஒரு 1 ஹவர்டா. எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு, அப்புறம் நம்மளே வீட்டுக்கு போயிரலாம்டா. அப்புறம் டாக்டர் கூட உன்னைய வீட்டுக்கு கூட்டு வச்சு அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டான்டா. சொன்னா புரிஞ்சுக்கோடா ஜங்குக்குன்னு" சொல்லிட்டு அவன் தான் சமாளிக்கிறான். அப்புறம் தான் அவன் சரி ஓகேடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காம் ஆகுறான். அப்புறம் உங்களுக்கு இந்த சைடு இன்ஃபர்மேஷன் வருது. இந்த மாதிரி ஜங்குக் வந்து டிஸ்சார்ஜ் ஆக போறான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க. அவன எப்படியாச்சும் வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க. உங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைலே வந்திருக்கு. அத எல்லாருமே நோட் பண்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செக்குக்காக வெயிட் பண்றீங்க, ஸ்மைல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஜங்குக் ஆக்சுவலி அங்கேருந்து வாரான். ஐ மீன் எப்படி சொல்ல, ஜங்குக்கும் அவனோட ஃப்ரெண்டும் அவன் வந்து அவன இப்படி பிடிச்சுட்டு ஆக்சுவலி வாரான். நீங்க ஆக்சுவலி அந்த சோஃபால தான் உட்காந்துருக்கீங்க. அவன் வந்து உங்கள பிடிச்சு ஐ மீன் ஜங்குக்க பிடிச்சு கொண்டு வந்து அந்த சோஃபா தான் உங்ககிட்ட இல்ல, கொஞ்சம் தள்ளி ஜங்குக்கு ஆக்சுவலி உட்கார வைக்கிறான். ஜங்குக்கு இப்படி உங்களோட ஃபேஸ இப்படி பார்க்குறான். அவன் ஃபஸ்ட்டு பார்க்குறது உங்க நெத்திய தான் பார்க்குறான். ஐ மீன் அந்த அடிச்சது வந்து சரியா போச்சா அப்படின்னு. அதில லைட்டா தழும்பு தான் இருக்கு. மத்தபடி எல்லாம் சரியா போச்சு. அவனுக்கு அப்பாடாங்கிற மாரி லைட்டா ரிலீஃப் ஆகுறான். அப்புறம் வந்து நீங்க டக்குன்னு ஜேகேவ பார்த்து, "உனக்கு எப்படி இருக்கு ஜங்குக்?" அப்படின்னு கேட்குறீங்க. "பரவால்ல.
எனக்கு சரியாயிரும் சீக்கிரமா." "அப்படியா? சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பேசுகிறதுக்கே லைட்டாக தயக்கமா தான் இருக்குது. ஒரு கில்ட்டுன்னு சொல்லிக்கலாம். அவன நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு வேலி கூட நீங்க வந்து இருக்கீங்க. அப்புறம் வந்து ஜேகே லைட்டா "டேய் எனக்கு தூங்கணும் போல இருக்குடா. என்னை ரூமில் கொண்டு மட்டும் விட்டுட்டு வந்துடுறியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஆக்சுவலி சொல்கிறான். அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து அவனை தூக்குறான். அப்போ நடந்து போகும்போது லைட்டா ஜேகே வந்து மிஸ் ஆகுறான். ஏன்னா கொஞ்சம் வெயிட் இருக்கான். அது எப்படியோ லைட்டா மிஸ் ஆகுறான்னா நீங்கள் டக்குன்னு ஜேகேவை பிடிச்சிட்டீங்க ஒரு சைடு. அவன் வந்து உங்க ஷோல்டரில் கைய போட்டிருக்கான். அப்போ வந்து ஜேகே ஃபர்ஸ்ட்டு பயந்துட்டான். நீங்க எதுவும் சொல்லுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க வந்து ஜேகேவ வந்து நீங்க கிராப் பண்ணி பிடிக்கிறீங்க. ஐ மீன் எப்படின்னா, அவன மேலே கொண்டு விடுற மாதிரி. ஜேகே டக்குன்னு அவனோட ஃப்ரெண்ட பார்க்குறான். "என்னடா இது?" அப்படிங்கிற மாதிரி. அவன் ஃப்ரெண்டு லைட்டா ஸ்மைல் பண்றான். "எல்லாம் நல்லதுக்கு தான்டான்னு" சொல்லிட்டு லைட்டா ஜேகேவோட ஷோல்டரில் டேப் பண்றான். அவனுக்கும் கொஞ்சம் லைட்டா ஹாப்பியா இருக்கு. அப்புறம் வந்து டைரெக்ட்டா வந்து ரூமில் கொண்டு நீங்க 2 பேரும் ஜேகேவ கொண்டு எப்படி படுக்க வச்சுட்டு, அப்புறம் வந்து நீங்க வந்து வெளிய போயிட்டீங்க. வெளில போனதுக்கப்புறம் ஜேகே கிட்ட ஆக்சுவலி ஐ மீன் அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். "டேய் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன்டா. ஒயன் வந்து உன்னை பற்றியே தான்டா அந்த ஒரு வாரமாக கேட்டுகிட்டே இருந்தா. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவளுக்கு உன் மேலே ஒரு கேரிங் வந்திருக்குடா. ஐ மீன் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் அவளுக்கு உன் மேலே வந்திருக்குடா. அவள் கண்டிப்பாக உன்னை விட்டு போகமாட்டா ஜெகே. நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி டயத்தில் நீ அவள் கூட இருந்த அப்படின்னா, அவள் கண்டிப்பாக உன்னை அக்செப்ட் பண்ணிக்க சான்ஸ் நிறையா இருக்குது ஜங்குக்கு. நீ அதனால் கவலைப்படாத. அவள் கூட இரு. சீக்கிரமாக அவளோட மனசு மாறிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். டேய் இருந்தாலும் அதை என்னால் முழுசாக நம்ப முடியாதுடா. ஒரு வேளை ஒயனுக்கு வந்து என்னைய விட்டுட்டு போகிறதுல தான் அவள் ஆசை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, அவளோட ஆசையில் நான் என்றைக்குமே குறுக்கவே நிற்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செக்கி சொல்கிறான் அவன். டேய் கவலைப்படாத, அவள் உன்னை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பா, எனக்கு தெரியும்டா. அவளை நீ கூட இருக்கும்போது உனக்கே புரியும் ஜங்குக்குன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போயிருந்தான். அப்புறம் வந்து ஆக்சுவலி நீங்கள் எதுக்கு போயிருப்பீங்கன்னா, ஜங்குக்கு ஒரு சூப் ரெடி பண்ண தான் போயிருப்பீங்க. ஐ மீன் உங்களுக்கு நிறையா சமைக்கலாம் நல்லாவே தெரியும். அது ஒரு கஷாயம் மாதிரினே சொல்லி வச்சுக்கலாம். அதை நீங்கள் ரெடி பண்ணி ஆக்சுவலி மேலே வாரீங்க கொண்டு வந்து. ஜங்குக்கு கொடுக்குறீங்க. அவன் வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்த உடனே டக்குன்னு அவன் உங்கள் கையிலேருந்து வேங்குறான். அது சூடாக இருக்கும், நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊதி ஊதி ஜங்குக்கு ஊட்டி விடுறீங்க. அவன் எப்படியே உங்கள் ஃபேஸே பார்க்குறான். நீங்கள் எப்படி ஊட்டி கொடுக்கும்போது நீங்கள் டக்குன்னு நீங்களும் அவனோட ஃபேஸை பார்க்குறீங்க. பட் நீங்கள் அந்த டைம் வந்து ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அவனை சாப்பிட தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்புறம் வந்து ஜங்குக்கு டேப்லெட்லாம் கொடுக்குறீங்க. அப்புறம் வந்து அந்த செட்டுலாம் ஆக்சுவலி அதில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை போய் எடுத்துக்கொண்டு நீங்கள் வைக்கக்கு கீழே போயிட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு ஸ்மைல் வருது. நீங்கள் அவனை டேக் கேர் பண்ணிக்கிற அந்த விதம். அப்புறம் வந்து அவன் எப்படி படுத்திருக்கான். படுத்து தூங்க தான் இல்லை. நீங்கள் வரத சவுண்டு கேட்டோன்னே டக்குன்னு கண்ணை மூடுற மாதிரி தூங்குற மாதிரி நடிக்கிறான். நீங்கள் அவன் தூங்கிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் டைரெக்டாக வாரீங்க. ஜங்கு கிட்ட போய் படுக்கிறீங்க. ஐ மீன் அவனுக்கு வந்து எப்படின்னா அவனோட ஹார்ட்டு கிட்ட படுக்கிற மாதிரி நீங்கள் படுக்கிறீங்க. அவனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. அவன் வந்து நடிக்க தான் செய்கிறான். அவனுக்கு ஒரு செகண்டு என்ன நடக்குன்னே தெரில. என்னடா இவ்வளோ க்ளோஸாக வந்து படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அப்படியே அவன் தூங்குற மாதிரியே நடிக்கிறான். நீங்கள் எப்படி அவனோட ஃபேஸே நீங்கள் பார்க்குறீங்க. உங்களே அறியாமல் உங்களுக்கு ஒரு ஸ்மைல் வருது. அவனோட ஃபேஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜங்கு கிட்ட கிட்ட போகிறீங்க. அப்படியே போய் அவனோட ஒரு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு நல்லா ஃபீல் பண்ணுறான் அந்த கிஸ்ஸஸை. அவனுக்கு உங்களை பிடிச்சி மறுபடியும் இழுத்து கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு வந்து நீங்கள் இந்த வே ஆஃப் கேரிங் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதால அவனுக்கு ஒரு அவனுக்கு வந்து இப்போ வந்து எப்படின்னா அந்த காயம் ஒரு செகண்டில் ஆறி போயிடும் போல் அந்தளவுக்கு குழு குழு குழுன்னு இருக்கு அவனுக்கு. அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் ஜங்கு கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து படுத்து
அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தூக்கம் வருது. ஏன்னா நீங்கள் அந்த 1 வீக்கா சரியா தூங்கியிருக்க மாட்டீங்க போல. ஏன்னா நீங்களும் இன்னும் டேப்லெட் கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்குமே இன்னும் முழுசா சரியாகல அப்படிங்கிறதால. நீங்க அப்படியே அவன்கிட்ட படுத்து நீங்க ஒரு 1/4 மணி நேரத்தில தூங்கிட்டீங்க. அவனுக்கு தூக்கம் வருமா? இப்படி ஒரு சம்பவத்த பார்த்ததுக்கப்புறம்? அவனுக்கு ஒரு சிரிப்பா தான் வருது. நீங்க அவன்கிட்ட அவன் நீங்க அவன்கிட்ட பிஹேவ் பண்ண விஷயம் அவனுக்கு அவ்ளோ சிரிப்பா வருது. அவனால நம்பவே முடியல. நீங்களா வந்து அவனோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணத. அவன் வந்து எப்படி சொல்லன்னே தெரியல. செம்ம ஹாப்பியா இருக்கான். அப்படியே உங்களையே பார்த்து அவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கண்ண அப்படி தூக்கம் வருது. தூங்கிட்டான். அப்புறம் வந்து இப்படி ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஈவினிங் போல எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஜங்குக்கு தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டான். நீங்களும் ஜங்குக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. இப்படியே ஒரு 10 டேஸ் கிட்ட ஆகுது. ஜங்குக்கு வந்து ஓரளவு நடக்குறான் அப்படிங்கிற மாரி. இந்த 10 டேஸ் ஃபுல்லா நீங்க தான் ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க. அப்புறம் 10 டேஸ் ஆஃப்டர் தான் வந்து திடீர்னு காலையில எந்திரிச்சு பார்க்குறீங்க, ஜங்குக்கு பக்கத்துல ஆள காணோம். "எங்கடா போயிட்டான் இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுத்தி சுத்தி தேடுறீங்க. மறுபடியும் உங்கள வெளில விட மாட்டுக்காங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்குறீங்க, "ஜிக்கவு எங்க?" "மே மேடம் சார் ஒரு 1 ஹவர் முன்னாடி தான் வெளில போனாங்க." "வெளில போனானா? யார கேட்டு வெளில போனான்?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க நீங்க. அவங்க யார கேட்டு போணுமா? அந்த சாரோட வீடு, அந்த சார் யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க எப்படி பெபன்னு முழிக்கிறாங்க. அவன் வரட்டும். யார கேட்டு அவன் வெளில போனான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்படி சோஃபால எப்படி உட்காந்துருக்கீங்க. எல்லாரும் எப்படி உங்களே பார்க்குறாங்க. நீங்க எப்படி ஒரு மாரி கோவத்துல உட்காந்த மாரி உட்காந்துருக்கீங்க. அப்புறம் ஜேகே அங்கேருந்து வாரான். வந்ததுக்கப்புறம், "ஏன் எல்லாரும் ஒரு மார்க்கமா உட்காந்துருக்காங்க?" அப்படி சொல்லிட்டு டக்குனு சோஃபா "இவன் எதுக்கு இப்போ இப்படி உட்காந்துருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்கள பார்க்காத மாதிரி தான் போறான். நீங்க வேற ஏதோ அப்செட்டா இருக்கீங்களோன்னு சொல்லிட்டு, "டேய்" அப்படிங்கீங்க. "யார கூப்பிடுறா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு செகண்டு எப்படி சொல்லலாம்னா, எல்லாம் ஒரு செகண்டு உங்களே ஷாக் ஆயி பார்க்குறது. நீங்க டேய்ன்னு கூப்பிட்டோன்னே, ஏன்னா ஜங்குக்கு எவ்வளோ பெரிய மாஃபியா யாருமே அவன அப்படி கூப்பிட்டதே கிடையாது. அவனே ஒரு செகண்ட் இப்படி திரும்பி பார்க்குறான். "உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உனக்கு தான் அடிபட்டுருக்குலா? மறுபடியும் என்ன வெளில போயிட்டு வர? எங்க போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது அவன் எப்படி "என்ன நம்மளையா பத்தி இவ்வளோ கேவலமா திட்டுறா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குக்கு டைரக்ட்டா பக்கத்துல வரான். "உன்ன தான்டா கேட்குறேன். எங்க போயிட்டு வர?" அப்படின்னோனே, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அது நான் போனா தான் நடக்கும்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நீ அங்க போனா எல்லாமே நடக்காதா? நீ போனா தான் அங்க எல்லாமே ஒழுங்கா நடக்குமா? ஏன் அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் பார்த்துக்க மாட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டையும் கேவலமா திட்டுறீங்க. அது என் ஃப்ரெண்டுடி. என்னைய தான் திட்டுறனாம என் ஃப்ரெண்டா பிறந்த பாவத்துக்கு அவனையும் சேர்த்துலாடி நீ திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி பார்க்குறான். அதுக்கப்புறம் நீங்க கீழ இறங்கி இன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க போல. அவன் அப்பதானே அவன் வந்து அந்த மேட்ஸ் கிட்ட கேட்டான். "ஒயன் சாப்பிட்டாளா?" "இல்ல சார் அவங்க இன்னும் சாப்பிடல. வந்தோனே உங்கள கேட்டாங்க. அதுக்கப்புறம் கோவத்துல உட்காந்துருக்காங்க" அப்படின்னோனே, "சரி அந்த சாப்பாடு தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு வாங்கிட்டு ஜேகே டைரக்ட்டா உங்க கிட்ட வந்து உட்காருவான். நீங்க இவன பார்த்துட்டு இப்படி டக்குனு மூஞ்சி திருப்பி அந்த சைடு போய் உட்காருவீங்க. "ஒய்யன் இங்க பாரு, பார்க்க முடியாது. என்ன பண்ணுவ? உனக்கு என்ன? உன் இஷ்டத்துக்கு தானே பண்ணுவ." "ஏய் நான் என்னடி பண்ணுனேன்? நான் உனக்கு நல்லாவே தெரியும்ல உனக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நீ எங்கடா போற?" "ஏய் எனக்கு இந்த மாரி ஒரு முக்கியமான வேலை வந்துச்சுடி. அதனால தாண்டி போனேன். இப்ப அதுல என்னடி பிரச்சனை?" "ஆமாடா, எனக்கு எல்லாமே பிரச்சனை தான். நீ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு இதுதான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவன்லாம் என் லைஃப்ல இருக்கவே கூடாது சொல்லிட்டு நெனச்சேன். ஆனா என் கேரக்டரும் உன்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன்." அப்படின்லாம் சொன்னீங்க. "ஏய் ஒரு வாய் சாப்பிட்டுன்னு சொன்னதுக்கே என்னெல்லாமோ பேசுற." "டேய் அப்படிதான்டா பேசுவேன். என்னாலாம் சாப்பிட முடியாது." அதனால ஐயோ! இவள நான் என்ன பண்ண போறேங்கிற மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டக்குன்னு ஜேகே கையிலேருந்து புடுங்கி நீங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் உங்கள பார்த்து இப்படி லைட்டா ஸ்மைல் பண்றான். நீங்க எப்படியோ அவன பார்த்து முறைக்கிறீங்க. அதனால அவன் சரி நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் சொல்லிட்டு ஜேகே ஆக்சுவலி மேல அவனோட ரூமுக்கு போயிட்டான். நீங்க சாப்பிட்றீங்க. நல்லா தான் சாப்பிட்றீங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் டைரக்ட்டா மேல ஆக்சுவலி போறீங்க. ஜேகே அதுக்குன்னு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்பர் பாடில ஆக்சுவலி இப்படிலாம் ஒண்ணுமே போடல. ஐ மீன் எப்படி சொல்ல ஷர்ட் போடாம நிக்கிறான். நீங்க அந்த டைம் தான் கரெக்ட்டா உள்ள வாரீங்க. எப்படின்னா நல்லா ஜிம்லாம் போயிட்டு நேத்து லைவ்ல கூட ஜேகே எப்படி இருந்தான் அந்த மாரி தான் உங்க முன்னாடி நிக்கிறான். நீங்க இப்படி பேன்னு பார்க்குறீங்க அவன. "ஏய் எதுக்குடி என்னைய அப்படி பேன்னு பார்க்குற?" "ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டக்குன்னு குனிஞ்சிட்டீங்க. ஜேகே டக்குன்னு உங்க கிட்ட வாரான்.
நீங்க எப்படி அவன பார்க்குறீங்க, அவன் அப்படியே உங்கள பார்க்குறான். உங்களுடைய கண்ணு டக்குன்னு கீழ போகுது. ஐயோ! கேவலமா நம்ம கண்ணு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த சைடு டக்குன்னு திரும்பிட்டீங்க. ஜேகே வந்து உங்கள பேக் ஹக் பண்றான். நீங்க வந்து அவன ஃபீல் பண்றீங்க. உங்களுக்கு வந்து எப்படி சொல்லனா, ஒரு மாரி புதுவிதமா ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு. ஸ்மைல் வருது. நீங்களே அந்த கண்ணாடில ஆக்சுவலி முன்னாடி வந்து மிரர் தான் இருக்கு. அதில பார்க்குறீங்க. உங்களுக்கு சிரிப்பு வருது. ஜேகேவும் நோட் பண்றான் நீங்க சிரிக்கிறத. அப்படியே உங்கள டேன் பண்றான். நீங்க எப்படி ஜேகேவோட ஃபேஸ பார்க்குறீங்க. அவன் உங்க லிப்ஸ்ல ஆக்சுவலி கிஸ் பண்றான். 2 பேரும் கிஸ் பண்ணி ஆக்சுவலி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட தான் போகுது. அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகி டக்குன்னு ஜங்குக்க வந்து தள்ளி விடுறீங்க. இதுக்கு மேலங்க என்ன சரிப்பட்டு வராது சொல்லிட்டு நீங்க கடுகடுன்னு அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி ஓடிட்டீங்க. ஜங்குக் உங்கள பார்த்து இப்படி லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "ம் என்கிட்ட நீ வந்துட்ட ஒயன். இதுக்கு மேல யார் நெனச்சாலும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்க வந்து சிரிச்சுட்டே அந்த ஒரு ட்ரெஸ்ஸ எடுத்து வேர் பண்றான். நீங்க கீழ வந்து உங்க ஹார்ட் வந்து படபடன்னு துடிக்குது. ஐயோ! ஹார்ட்ல கை வச்சுட்டு ஏன்டா என் ஹார்ட் இப்படி துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்ல கை வச்சுட்ருக்கீங்க. இப்ப ஏதாச்சும் ஜூஸ் எதாச்சும் குடிப்போம். அப்பதான் நமக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மேட்ஸ் கிட்ட எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு தாங்க அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. அவங்க சரி ஓகேம்மா நாங்க போட்டு தரோம்ன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே போட்டு உங்க கையில ஆக்சுவலி குடுத்துட்டாங்க. அப்போ வந்து நீங்க குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே மேலேருந்து கீழ இறங்கி வாரான். நீங்க குடிச்சுக்கிட்டு இருந்தோனே, அ ஜேகே வந்து என்ன பண்ணிட்டான்னா, உங்க லிப்ஸு கிட்ட வர வந்து, அவனும் வந்து குடிக்கிறான். ஐ மீன் உங்களுடைய லிப்ஸ கிட்டத்தட்ட கிஸ் பண்ற லெவல் தான். எல்லாம் பார்த்து டக்குனு ஒரு செகண்ட் திரும்பிருச்சு. ஏன்னா ஜேகே என்ன சொல்லுவான், எல்லாருக்கும் ஜேகே பார்த்தா பயம்ல. நீங்க ஆன்னு பார்க்குறீங்க. ஜேகே பார்த்து டக்குனு அந்த ஜூஸ கூட ஆக்சுவலா நீங்க கீழ போட்டுட்டீங்க. இப்படி அவன பார்க்குறீங்க. ஏன்டா எனக்கு ஹார்ட் அட்டாக் தர்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ற? அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் நீங்க அவன பார்த்து குடுக்குறீங்க. அவன் இப்படி அப்படியே எப்படி சொல்லனா, அவன் இந்த அவனோட கட்டை விரல அப்படியே வாயில வச்சுட்டு ஒரு மாதிரி உங்கள பார்த்து சிரிக்கிறான். ஐயோ! இவன் வேற ஒருத்தன். எங்க போனாலும் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்றானே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க வந்து எதுக்குடா அப்படி குடிக்கிற? நான் தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல. உனக்கு வேணும்னா நீ வேற ஜூஸ வாங்கி குடிக்க வேண்டியதுதானே. ஏன் இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கான். உனக்கு வேற ஜூஸ் குடிக்கிற அளவுக்கு உன்கிட்ட காசு இல்லையா என்ன? அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே சிரிச்சுட்டே உங்கட்ட வரான். ஏய் வேற ஜூஸ்னா அது இந்த லெவலுக்கு டேஸ்ட்டா வருமாடி. நீ குடிச்ச ஜூஸ் மாதிரி அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறான். நீங்க என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க. நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அவன் லைட்டா அவங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். டேய் நீ ஹால்ல இருக்க. சுத்தி அவ்ளோ பேர் இருக்காங்கடா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு பண்றியா? ஏய் இது என்னோட வீடு. என்ன வேணாலும் பண்ணுவேன். எவன்டி என்னைய கேள்வி கேட்பான்? அதுவும் என் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சுறத எவனாச்சும் கேள்வி கேட்பானா? அவன் அடுத்த நிமிஷம் உயிரோட இருந்துருவானா? டேய் தயவுசெய்து இப்படி மட்டும் பேசாத. எனக்கு இந்த பிஹேவியர் தான்டா உனக்கு பிடிக்கவே இல்ல. அப்படி சொல்லிட்டு சேர்த்து திரும்பிக்கினீங்க. ஜேகே வந்து டக்குன்னு உங்கள பேக் ஹக் பண்றான். டேய் என்னைய விட்றா. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குடா. இவ்வளோ பேர் முன்னாடி நீ இப்படி பிஹேவ் பண்றது. அப்போ சரி வரியா ரூம்க்கு வரியா போவோம். டேய் அந்த மைண்ட் செட்ல இருக்காத. நான் ரூமுக்குலாம் வரமாட்டேன். எனக்கு டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிவிய போட்டு பார்க்குறீங்க. ஜேகே உங்களுக்கு அந்த சைடு வந்து உட்காந்து அவனும் உங்க ஷோல்டர் மேல கைய போட்டு ஒரு ஏதோ ஒரு சீரியல் மாதிரி ஓடுது. ஒரு லவ் ட்ராமா மாதிரி ஏதோ ஒரு இதில போட்டு நீங்க பார்க்குறீங்க. ஜேகேவும் உட்காந்து பார்க்குறான். எல்லாரும் ஜேகேவே வியர்டா பார்க்குறாங்க. ஏன்னா ஜேகே இந்த மாதிரி மூவிலாம் பார்த்தனாலே கிடையாதுங்கிற மாதிரி தான். இப்படியே உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு 2 மந்த் கிட்ட ஜேகே கிட்ட அப்பப்போ குட்டி குட்டி ரொமான்ஸ் தான் நடக்கும் தவிர, அத தாண்டி உங்களுக்கும் ஜேகேக்கும் நடுவுல எதுவுமே நடந்ததில்ல. இப்படி ஒரு 2 மந்த் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. ஆனா, இப்போ உங்களுக்கு இருக்க கண்டிஷன் வந்து நெறையாவே எப்படி சொல்லனா, ரொம்ப உங்கள வந்து ஸ்ட்ரிக்ட்டாலாம் யாருமே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இங்க போக்கூடாது, அங்க போக்கூடாதுன்னு. ஏன்னா, நீங்க ஜேகே கிட்ட ரொம்பவே ஜெல் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ட்ரஸ்ட் வந்துட்டு அப்படிங்கிறதால. இப்போ வந்து ஜேகே கூட ஆக்சுவலி ஐ மீன் எப்படின்னா ஒரு கடைக்கு தான் போறீங்க. அங்க போயிட்டு நீங்க பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வரீங்க. நீங்க தனியாலாம் சில கடைக்கு போறீங்க. போயிட்டு அதுமாரி ஜேகே கூட ஆக்சுவலி வந்துட்டீங்க. அப்போ வந்து திடீர்னு நெறைய திங்ஸ் நீங்க ஆக்சுவலி வாங்கியிருக்கீங்க. ஒரு 4, 5 கடைக்கு போனீங்க. அது மாரி தான். அப்போ திடீர்னு ஒரு நாள் எப்படின்னா, காலையில உங்கள ஆள காணோம்.
ரூமில் தேடி பார்க்குறான். ஜேகே ஆளை காணோம். வெளியில் போனாலான்னு கேட்டால், இல்லை மேம் எப்பவும் போல் வெளில போனாங்க, ஆனால் அவங்க வந்துட்டாங்கன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரூட்டு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு 2 மந்த்துங்கும்போது ஜேகே கூட அதிகமாக நீங்கள் வெளில போயிருக்கீங்க வச்சுருக்கீங்கன்றதால உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் ஆக்சுவலி நல்லாவே தெரியும். ஜேகேவே ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்டான் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்டை எப்படி வெளியில் போகணும் அப்படிங்கிறத. இப்போ வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி போனீங்க? இல்லை இந்த காட்டுக்குள்ளே தான் போனீங்களான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஜேகேக்கு அப்படி எப்படி சொல்லனா, அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் மண்டைக்கு ஏறுது. நீங்கள் ஒரு வேளை ஏமாத்திட்டீங்க. அவள் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாளா? எதுக்கு அப்படி பண்ணா? என்னை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லியிருந்தானா? நானே அவளை விட்டுருப்பேனே. ஏன் என் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு என் ட்ரஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு என்னை அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிவிட்டு என்னை ஏன் இப்படி விட்டுட்டு போனாவா? இதுக்கு அவள் என்கிட்ட பழையபடி ஹேட்டே காட்டியிருக்கலாம்லா? ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி ரொம்ப அழுறான். அவன் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி இந்த ஜானுன்னு ஒருத்தர் சொல்லிப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறான். சரி விட்டுடா, யாரால என்ன செய்ய முடியும்? அதுக்குன்னு அவள் அப்படி பண்ணுவாளாடா? நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் தெரியுமா? என் வாழ்க்கையே அவதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்தேன் தெரியுமா? ஏன்டா அவள் இப்படி பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பயங்கரமாக அந்த சைடு அழுறான். அப்புறம்தான் அப்புறம் வந்து அவன் ஆள்களாம் சொல்லிட்டு எல்லாரையுமே தேட சொல்கிறாங்க. ஒயன் எங்கே இருந்தாலும் அவளை கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஜேகே நிப்பாட்டுறான். போனவா போயிட்டே இருக்கட்டும், அவளை கூட்டுலாம் வர வேண்டாம். அவள் அந்த காட்டில் எங்கேயும் தொலைஞ்சிடக்கூடாது. அவளை கூப்பிட்டு அப்படியே எங்கேயாச்சும் அவள் எங்கே போகிறேன்னு சொன்னாலும் அங்கே கொண்டு விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உட்காந்து அழுறான். ஜான் தான் கன்வின்ஸ் பண்ணுறான். டே நீயும் வாடா. இல்லை எனக்கு அவளை திருப்பி பார்க்குற தைரியம் இல்லைடா. அப்படி ஒரு வேளை பார்த்தேன் அப்படின்னா அவளை என்கிட்டயே வச்சுக்கணும் அப்படின்னு தான்டா நான் யோசிப்பேன். அவளை நான் விடணும்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டேன்டா. அதனால் அவளை எங்கேயாச்சும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவள் எங்கே விருப்பப்படுதாலோ அங்கே கொண்டு ஆக்சுவலி விட்டுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஜேகே சொல்லியிருந்தான். இப்படியே ஆக்சுவலி எப்படின்னா ஒரு 1 டே கிட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியல. எங்கே இருக்கீங்க? அந்த காடு ஃபுல்லாக தேடிட்டாங்க. உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் தான் ஒரு விஷயம் ஆக்சுவலி நோட் பண்ணியிருக்காங்க. ஒயன் மேம் வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரக்கில் ஏறி போயிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி காட்டுறாங்க. சிசிடிவி மாதிரி காட்டுறாங்க போல். ஜேகே அப்படியே அந்த சோபாலே உட்காந்து அப்படியே அழுறான். சரி அவள் போட்டும் விடுங்க. அவள் லைஃப் அவள் எப்படியோ பார்த்துட்டு போட்டோம். யாரும் அவளை தேட வேண்டாம். அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டான். அந்த ஜானுங்கிறவனுக்கு ரொம்ப டவுட்டாகவே இருந்தது. ஏன்னா அவள் அந்தளவுக்கு நடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஃபஸ்ட்டு. அதையும் தாண்டி அவளுக்கு நடிக்கிறதால என்ன கிடைக்க போகுது? ஜேகே தான் விட்டுருதேன்ட்டான். அதுவும் இல்லாமல் ஜேகே மேலே அவளுக்கு உண்மையான அன்பு இருக்குது. அவள் கண்டிப்பாக இப்படி பண்ண மாட்டா. ஏதோ ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. வேறு யாரும் அவளை கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எனிமீஸ் நிறைய பேர்கிட்ட போய் தேடுறாங்க. பட் எல்லோரும் சொல்கிற ஒரே பதில் ஒயன் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே தேடுறாங்க. ஒருவேளை ஒயன் நம்ம கையில் கிடச்சானா அவளை நம்ம சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு பல டீம்ங்க உங்களை தேடுது. அதுக்கப்புறம் வந்து இப்படி இன்னொரு டே ஆக்சுவலி ஆயிடுது. 2 டேஸ் ஆஃப்டர் தான் ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஜேகே அந்த இடத்துலேருந்து கார் எடுத்து ஸ்பீடாக ஆக்சுவலி ஓட்டிகிட்டு போகிறான். நேராக ஏதோ ஒரு ரொம்ப தள்ளி கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துலவே ஆக்சுவலி நிற்கிறான் ஜேகே. அவனை ஒரு மாதிரி வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே தான் இருக்கிறான். அப்படியே உள்ள ஆக்சுவலி ஜேகே போகிறான். போய் ஆக்சுவலி எப்படின்னா நிறைய டெக்கரேஷன் வச்சு அந்த இடமே ரொம்ப கிராண்டாக ஆக்சுவலி இருக்குது. அங்கே போய் ஆக்சுவலி ஜேகே மட்டும்தான் போய் நிற்கிறான். அப்போ நீங்கள் பின்னாடி இருந்து வந்து ஜேகேவை ஹக் பண்ணுறீங்க. அவனுக்கு அந்த ஹக்கிலே புரிஞ்சு போச்சு அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் அவன் ரொம்ப அழுறான். எங்கடி போனேன்? ஏன் இப்படி பண்ண ஒயன்? ஏன் இப்படி பண்ண? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லா அப்படின்னோடனே, சாரிடா உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன்.
அதான் நான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தேன். ஹாப்பி பர்த்டே ஜேகே அப்படிங்கீங்க நீங்கள். அவன் எப்படி திரும்பி உங்கள பார்க்குறான். ஆமா, இன்னைக்கு உன்னோட பர்த்டே தானே. நீ இந்த பர்த்டேவ ஆக்சுவலி நீ ரொம்ப வெறுக்கிற உன் லைஃப்ல. ஆனா நீ இப்படி பண்ணவே கூடாது. நீ பொறந்தது நீ என்ன நினைக்கிறன்னா, நீ இந்த உலகத்துல பொறந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு நீ பொறந்தது என்னுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள் ஜேகே. ஏன்னா நீ என் லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவ ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றீங்க. அவன் எப்படி பார்க்குறான். ஏன்னா அவன் லைஃப்ல யாருமே இப்படி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அப்புறம் அவன் ரொம்ப சென்டிமெண்ட்டா உங்கள ஹக் பண்றான். அப்புறம் எப்படி நீங்க ஜேகேவ பார்க்குறீங்க, ஜேகே எப்படி உங்கள பார்க்குறான். நான் உன்னைய ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் ஜேகே. சாரி ஜேகே. இந்த 2 நாளா நான் உனக்கு நிறைய விஷயங்கள் நான் உனக்கு இது பண்ணணும்னு நினச்சேன். அது எனக்கு கிடைச்ச டைமிங் இந்த 2 டேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை பிடிச்சி இழுத்துட்டு நீங்கள் ஆக்சுவலி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஐ மீன் எந்த இடத்துக்குன்னா, ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே ஒரு பர்சன் ஐ மீன் பக்கத்தில் தான், இந்த ஹோட்டலுக்கு கொஞ்சம் தள்ளி போனால் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஜேகேவை நீங்கள் ஆக்சுவலி கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு வயசான ஒரு பர்சன் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கொண்டு ஜேகே இழுத்துட்டு போகிறீங்க. யார் இவங்க அப்படின்னோடனே, நீ ஒவ்வொரு நாளும் நீ வெறுக்கிறல்ல என் அம்மான்னு சொல்லிட்டு, அது இவங்க தான் ஜேகே அப்படின்னோடனே அவனுக்கு ஒரு செகண்டு அப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்கள பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆன பர்சன் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க அப்படி உட்காந்துருக்காங்க. ஜேகே உட்காந்துருக்கான். அதை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, "எப்பா என் குழந்தைய பார்த்தியாப்பா, சின்ன பையன்ப்பா, என் குழந்தைய என்கிட்ட கொடுக்க மாட்டேக்காங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி புலம்புறாங்க. அவங்க ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஜேகே கிட்ட சொல்லி புலம்புறாங்க. "என் குழந்தைய என்கிட்ட தூக்கி கொண்டு கொடுத்துருதியாப்பா, எனக்கு என் புள்ள வேணும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்புறாங்க. என்ன நீங்கள் நீங்கள் இப்படி ஜேகேவை பார்க்குறீங்க. அப்புறம் தான் ஜேகே கிட்ட சொல்கிறீங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா உங்களை விட்டுட்டுலாம் போகலை. அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சில எதிரிகள் இருந்தாங்க. அதே மாதிரி நீ இல்லீகலாலாம் ஜேகே நீ பொறக்கலை. உங்கள் அப்பாவை இப்படி பிளான் போட்டு பண்ணிட்டாங்க. ஐ மீன் ஜேகே எப்படின்னா பிறக்கும்போதே ஒரு எப்படி சொல்லனா கொஞ்சம் ரிச்சாக தான் இருந்திருப்பான். அந்த சொத்துக்காக நிறைய பேர் பிளான் போட்டு இப்படி பண்ணியிருப்பாங்க. ஜேகே இருக்கக்கூடாது சொல்லிட்டு தான் அவன் பிறந்தோடனே வேற எங்கேயும் தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் அவனுடைய மனசில் நீ இல்லீகலாக பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தூக்கி போட்டாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அவன் மனசில் ஒரு கட்டுக்கதையை திணிச்சிட்டாங்க. அதுதான் அவனுடைய லைஃப்பில் உண்மையாக நடந்தது. இதை தான் ஆக்சுவலி ஜேகே கிட்ட சொல்கிறாங்க. நீ எந்த இல்லீகல் வழியிலையும் நீ பிறக்கலை. இதுதான் உன்னுடைய சொந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே டக்குன்னு அவங்க கிட்ட போய் உட்காருதான். அவங்க மறுபடியும் அதே தான் புலம்புறாங்க. என் பையன் வேணும், என் குட்டி குழந்த வேணும், பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா உன்னை விட்டு வேறு கல்யாணம்லாம் பண்ணலை. அவங்க அவங்க இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா ரொம்ப நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு மென்டலி பயங்கர அஃபெக்ட் ஆகிட்டாங்க. உங்கள் அம்மா அங்கே தான் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. என் குழந்தைய காணோம், என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 25 வருஷமாக 29 ஆக்சுவலி ஜேகே பிறந்ததுலேருந்து கொஞ்சம் நாளில் அவங்க அம்மா ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க. இப்படி தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஜேகே அப்படின்னு சொன்னோடனே ஜேகே அப்படி உட்காந்து அழுறான். ஏன்னா ஒரு நாளாச்சு தன்னுடைய அம்மாவை பற்றி விசாரிச்சிருந்தான்னா அவங்க அம்மா இப்படி இருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவன் ஒரு நாள் கூட விசாரிச்சிருக்க மாட்டான். அவனோட அம்மா யார், அப்பா யாருன்னு சொல்லிட்டு அவனுடைய பேக்ரவுண்டு யாருன்னு ஒரு நாள் கூட விசாரிச்சிருக்க மாட்டான் ஜேகே. அதனால அவனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்படியே உட்காந்து பயங்கரமாக அழுறான். அவங்க கையை பிடிச்சி அழுறான். அவங்க இப்படி ஜேகேவை தொட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கேள்வி, என் புள்ள வேணும், என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தை தான் பேசுகிறாங்க. அவ்வளோதான் ஜேகே அதனால் அப்படியே நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்படியே அந்த சைடு போகுது. ஐ மீன் எப்படின்னா ஜேகே தன்னுடைய அம்மாவை நானே பார்த்துக்கிடுவேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக நிறைய ஃபார்மாலிட்டிஸ் நானே எங்கள் அம்மாவை நிறைய செக்கப் பண்ணி எங்கள் அம்மாவை நான் சரி பண்ண பார்த்துக்கிட்டேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜேகே அவங்க அம்மாவை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் அவனோட பின்னாடியே அப்படியே வாரீங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டில் நிறையா டாக்டர்லாம் கூப்பிட்டு அவங்க அம்மாவோடைய ஹெல்த் இஷ்யூ எப்படி இருக்குது, மெடிக்கல் ரீதியாக அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்படியே செக் பண்ணல போகுது. அப்படி இப்போ எப்படின்னா ஜேகேயோட அம்மா பார்க்கறதுக்கு ஜேகே மாதிரி தான் இருக்கிறாங்க. அதிலே தெரிஞ்சிடும் இவங்க வந்து அம்மா பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்புறம் நிறைய விஷயங்கள் ப்ராசஸ்லாம் வீட்டில் போயிட்டு நிறைய சொல்கிறாங்க. இவங்களால ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. பட் ஓரளவுக்கு க்யூர் பண்ணலாம். நீங்கள் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு நிறையா சொல்கிறாங்க. அப்புறம் உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சன்னுனா நீங்கள் யார் அப்படின்னோடனே, நான் டாக்டர் இன்லா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிகே ஒரு செகண்ட் உங்களை பார்க்குறான். நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து இதுவே ஒரு ஈவினிங் கிட்ட ஆக்சுவலி ஆயிடுச்சு. ஈவினிங் எப்படின்னா ஒரு ஒரு 6:00 கிட்ட ஆயிடுச்சு. ஜேகே ரூமுக்கு போயிட்டான். நீங்களும் ரூமில் உட்காந்துருக்கீங்க. அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கே ஜேகே வந்து ஒரு 2 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரி பண்ணியிருக்கான். எங்கள் அம்மாவை எவ்வளோ நாளும் நீங்கள் வந்து டேக் கேராக பார்த்துக்கணும். அவங்கள என்றைக்குமே விட்டுறக்கூடாது. எல்லாருக்கும் நீங்கள் அவங்க கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை போட்டிருக்கான். அவங்க வந்து கேட்குறாங்க. அவங்க குழந்த சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் இதுதான் உன் பையன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறதால அவங்களுக்கு அது தெரியலை. அப்புறம் மேலே வந்து நீங்கள் இருக்கீங்க. ஐ மீன் எப்படி சொல்லனா, மேலே நீங்கள் வந்து ரூமில் வந்து இருக்கிறீங்க. ஜேகே எப்படி உங்கள்கிட்ட வாரான். நீங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்கள் கையை பிடிச்சி கீழே உட்காந்துருக்கான். அவன் அவங்கக்கிட்ட ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறான். என் லைஃப்பில் இன்றைக்கி நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா ஒயன்? நான் ரொம்ப வெறுத்த நாள் என்றைக்கு தெரியுமா? என் பிறந்த நாளை தான் என் லைஃப்லேயே நான் ரொம்ப வெறுத்திருப்பேன். அதை நான் மறக்கணும். என் பிறந்த நாளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ அந்த நாளை கஷ்டப்பட்டு நான் மறந்தேன். இந்த நாள் எனக்கு ஞாபகமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு லைஃப் லாங் இந்த நாள் எனக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கணும்னு சொல்லிட்டு நீ மாற்றின ஒயன். எப்போவுமே என் லைஃப்பை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட நீ யோசிக்க மாட்டலாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் கையை பிடிச்சி கேட்குறான். நீங்கள் டக்குன்னு ஜேகேவை ஹக் பண்ணுறீங்க. அது எப்படிடா நான் உன்னை விட்டு போகணுன்னு சொல்லி நினைப்பேன். நீ என்னை எந்த லெவலுக்கு லவ் பண்ணுறன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஜேகே. நான் அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறேன்னான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் நீ இல்லைன்னா என்னால் எனக்கு இதுக்கு மேலே இந்த லைஃப்பில் வாழ முடியாதுடா. நீ மட்டும்தான்டா எனக்கு எல்லாமே இந்த லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கன்னத்தில் கையை வச்சு நீங்கள் ஜேகேவை கிஸ் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து ஜேகே வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஆக்சுவலி பெட்டில் தானே உட்காந்துருக்கீங்க. அப்படியே நீங்கள் பெட்டில் படுக்கிறீங்க. ஜேகே உங்கள் மேலே ஆக்சுவலி வாரான். உங்களுக்கும் ஜேகேக்கும் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகுது. ஐ மீன் எப்படி சொல்லனா, நீங்களும் ஜேகேவும் லைஃப்பில் ஹாப்பியான நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்படின்னா லைஃப்பில் ஜேகே வந்து கொஞ்சம் அந்த மாஃபியாவிலேருந்து வெளியில் வரலாம். ஏன்னா மாஃபியாவிலேருந்து ஃபுல்லாக வெளில வர முடியாது. அப்படிங்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிட்டு அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்கா, நாளைக்கே நமக்கு குழந்தைங்கன்னு வரலாம். நம்மளுடைய எப்படின்னா ஃபேமிலியோட சேஃப்டிக்காக நம்ம மாஃபியாவாக இருக்கணும். ஆனால் ஃபுல் டைம் ஜாப்னு நம்ம இதை மட்டும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே ஜேகே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் ஜேகேக்கு ஒரு விஷயம் டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணு. நீங்கள் காலேஜே இன்னும் முழுசாக முடிக்கலை. ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து நீங்கள் டைரெக்டாக போய் படிக்க முடியாது. ஏன்னா அதுவும் ஒன்று இருக்குது. ஏன்னா அவனுக்கு எங்கேருந்து எப்படி எனிமீஸ் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பு வந்து முழுசாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. அப்படிங்கிறதால ஜேகே வந்து என்ன பண்ணுறான்னா, ஒருத்தங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறான். உங்களுக்கு மட்டும் எல்லா சப்ஜெக்ட்டும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேரே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொருத்தங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு காலையில் அவங்க 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. யார்டா அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க.
ஜேகே தான் வந்து சொல்கிறான், இங்கே பாரு ஒயன், உன்னோட படிப்பு வந்து எந்த விதத்துலையும் நீ அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலி இதுவே நியர்மை 2 மந்த் ஆயிடுச்சுமா. நீ வந்து உன்னோடைய காலேஜில் வந்து நீ காலேஜுக்கு போய் படிக்க முடியாது. அதனால் உன் ஸ்டடீஸ் வந்து வம்பா போயிடக்கூடாது. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீ வீட்டிலேருந்து படிச்சுக்க. எக்ஸாம் மட்டும் நீ காலேஜில் போய் எழுதிக்கலாம். நான் அதுவுமே ஃபுல்லாக செக்யூர் பண்ணி உன்னை வந்து எந்த லெவலுக்குமே நான் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு அந்த அளவுக்கு நீ எக்ஸாம் எழுதி நீ டிகிரி முடிக்கணும் ஒயன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். நீங்கள் எப்படி ஜேகே பார்க்குறீங்க? இந்த இடத்துல இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையாடா? தேவை ஒயன். நீ என்னை லவ் பண்ண அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய படிப்பு என்றைக்குமே வீணாக போகக்கூடாது. நானும் சின்ன வயசுலேருந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் என் சுச்சுவேஷன் என்னால் படிக்க முடியாமல் போச்சு. ஆனால் என்னால் உன்னோட படிப்பு என்றைக்குமே வீணாக போகக்கூடாது ஒயன். நீ நல்லா படிக்கணும். எனக்கு அதுதான் ஆசை. நீ எவ்வளோ வேணாலும் படி. நான் உனக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி தாரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எப்படி உங்களை பார்க்குறான். நீங்கள் எப்படி அவனை பார்க்குறீங்க? அப்புறம் 2 பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிடுதீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புக் ஆக்சுவலி முன்னாடி கூட நீங்கள் அவ்வளோவா படிக்க மாட்டீங்க. பட் ஜேகே உங்களுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறான்னு சொன்னோன்னே உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அக்கறையாக படிக்கிறீங்க. அவங்க எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேப்பர் அரியர் கூட போட்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் ஆக்சுவலி எக்ஸாம்லாம் எழுத போகிறீங்க. அங்கே வந்து ஃபுல் செக்யூரிட்டி தான். ஃபுல் செக்யூரிட்டி கார்டெலாம் வச்சு பயங்கரமாக உங்களுக்கு வந்து செக்யூரிட்டிலாம் வச்சு இது பண்ணி விடுதாங்க. அப்போது வந்து கடைசி எக்ஸாம் அப்போது ஏதோ ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு ஆக்சுவலி உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி பேசுனது கூட கிடையாது. பட் உங்களை நல்லா தெரிஞ்ச மாதிரி ஆக்சுவலி அந்த பொண்ணு பேசுது. சரி நல்லா தானே பேசுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணு கூட போகிறீங்க. ரெஸ்ட் ரூம் தான் போகிறீங்க. அந்த பொண்ணு வருது. திடீர்னு அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் வந்து சத்தம் போடுது. ஐயோ ஐயோன்னு சொல்லி நீங்களும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே போகிறீங்க. அந்த பொண்ணு எதையோ வச்சு உங்கள் மூக்கில் ஆக்சுவலி வச்சு உங்களை மயக்க போட வச்சு உங்களுக்கு வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் ஆக்சுவலி வேர் பண்ணி உங்களை அங்கேருந்து வெளியில் வந்து எப்படியோ அந்த பொண்ணு ஒரு பாக்ஸில் அடைச்சி வெளியில் கூட்டிகிட்டு போயிடுச்சு. நீங்கள் வந்து இருக்கிறது எந்த பிளேஸில் இருக்கீங்கன்னா, அந்த கார்த்திக்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவன் வந்து மறுபடியும் பிளான் போட்டு ஆக்சுவலி உங்களை தூக்கிட்டான். மெயின் எப்படின்னா ஜேகேவை அப்போ தான் ஏதாச்சும் பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கீங்க. சேரில் தான் கட்டி போட்டிருக்காங்க. அவங்க கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவா என்ன பண்ணிட போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உன்னை வச்சு தாண்டி இந்த வாட்டி ஜேகே மிஸ் ஆக மாட்டேன்டி. அவனை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. நீ என்ன தைரியத்திலடி அவன் கூட நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அவன் எவ்வளோ நாள் உசுரோடு இருக்க போகிறான். மிஞ்சி மிஞ்சி போனான். சீக்கிரத்துக்குலாம் பாரு என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு அவன் தும்முறாக பேசுகிறான். நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கீங்க. முறைச்சிட்டே இருந்த உடனே ஜேகே எப்படி எப்படி சொல்ல, நீங்கள் எப்படி என்னாடி முறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி உங்கள் மேலே அப்படி அடிக்க வரான் பாருங்க. அவன் கையை புட்டிச்சு பலார்னு நீங்கள் சோறில் அடிக்கிறீங்க. அப்புறம் தான் நீங்கள் இப்படி நக்கலாக சிரிக்கீங்க. நீ என்ன நினைக்கிற? நீ இவ்வளோ கேடியாக இருக்கும்போது ஜேகே உன்னை பற்றி புரியாமல் இருப்பானா தெரியாமல் இருப்பானாடா? அவன் யாருன்னு நினச்ச? நீ ஒரு சாதாரண ஆள்னா அவன் ஒரு மாஃபியா கிங்கு. அவனோட ஒய்ஃபு நான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயே ஒரு மிதிக்கிறீங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இப்போது ஒரு 3-4 மந்த்து நீக்கிட்டே ஆகிருக்கும் நீங்கள் ஜேகே கூட இருந்து. ஜேகே நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துருப்பான். நிறைய விஷயங்கள் எப்படின்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு எனிமிக்கிட்ட மாட்டினீங்கன்னா எப்படிலாம் அவங்கள நீங்கள் அட்டாக் பண்ணி மாட்டலாம். இந்த மாதிரி நீ போல்டாக பேசணும். உன்னோடைய கான்ஃபிடென்ட் லெவல் தான் அவனோட கான்ஃபிடென்ட்டை உடைக்கும். எங்கே போய் மாட்டினாலும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பான் ஜேகே. நீ எப்படினாலும் உன்னை பாதுகாத்துக்கலாங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஜேகே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். அதனால தான் நீங்கள் வந்து பொழந்து கட்டுறீங்க. அவனை போட்டு மாட்டி அப்படின்னு மிதிக்கிறீங்க. இப்போ வந்து எப்படின்னா அந்த கன் பாயிண்டில் அந்த கார்த்திக்கை நீங்கள் வச்சுருக்கீங்க. வசமும் மாட்டிக்கிட்டான் பையன். அப்போ வந்து
சுற்றி இருக்கவங்களாம் வந்து அவங்கள வந்து உங்களுக்கு கன் பாயிண்டில் நீட்டுறாங்க. எவனாச்சும் என்ன சுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய லீடரான இவனை அடுத்த நிமிஷம் இவன் உசுரோட இருக்க மாட்டான். அவன் பயப்படுறான், டே டே பின்னாடி போங்கடா, இவன் கண்ணே பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்காடா, அவன் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான், டே ஏதோ பண்ணிட போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எல்லாமே இது பண்ணுறாங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு ஒரு எப்படி சொல்லனா ஒரு 20 கார்கிட்ட சொல்னு வந்து நிற்கிது. அங்கே இருக்கவனுக்கெல்லாம் அதுக்கு மேலே மறலுதானுலு அவனுள் சுற்றி ஒரு ஒரு எப்படி சொல்லனா ஒரு 500 பேர்கிட்ட சூழ்ந்துட்டானுலு. அங்கே இருக்கிறவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே நீங்கள் வந்து அந்த கார்த்திக்குங்கிறவனை கன் பாயிண்டில் நிற்க வச்சுருக்கீங்க. சுற்றி இருக்கிறவனெல்லாம் அப்படி கன்னை கீழேயே போட்டுட்டானோ. ஏன்னா அங்கே அவ்வளோ ஆளுக்க குமிஞ்சிருக்கிறாங்க. அந்த கார்த்திக்குங்கிற பையனை ஜேகே வந்து டப்புன்னு அவனுடைய எப்படின்னா அவனோட ஒரு கையில் அவன் பிடிச்சி இழுத்து அவனோட ஒரு கையில் எப்படி சொல்லி கழுத்தை பிடிச்சி வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கான். அவன் எப்படி பார்த்துட்டு நீ எப்படி வந்த, இந்த பிளேஸ் எப்படி எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒன்று. ஆக்சுவலி நீங்கள் வந்து கையில் வந்து ஒரு ட்ராக்கர் மிஷின் மாதிரி ஒரு அது என்னமோ ஒன்று ட்ராக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஜேகே வந்து உங்களுக்கு வைக்க சொல்லியிருப்பான். எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி கூடயே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கையில் வந்து எப்படியோ மாட்டி வச்சுருப்பாங்க. ஐ மீன் எப்படி சொல்லனா கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற நாள் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கையில் வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி அனுப்பிடும். அதனால் ஜேகே அந்த டயத்துக்கு வந்துட்டான். இதை தான் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு என்ன தெரியாதுடா, தெரியாதுன்னு நினைக்கியா, இல்லை எங்களெல்லாம் முட்டாள்னு நினைக்கியா, நீ மட்டும்தான் ரொம்ப அறிவாளின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த கார்த்திக்குங்கிறவனை இப்படி பிடிச்சி உன்கிட்ட நான் நிறைய வாட்டி வார்னிங் பண்ணேன், உன்னைய தூக்குறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாதுடா, ஆனால் நீ ஒவ்வொரு வாட்டியும் திருந்துவ, என்னோடய லைஃப்குள்ளே நீ வரமாட்ட அப்படின்னு தான் சொல்லிட்டு உனக்கு அவ்வளோ வார்னிங் கொடுத்தேன். ஆனால் நீ ஒன்றுமே ரெக்ரெட் பண்ணிக்கவே இல்லைல்ல, இவன் லைஃப்பில் நம்ம போகக்கூடாது, இவனுக்குள்ளே நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இப்போ பண்ணுற அந்த விஷயம் என்னுடைய லைஃபுக்குள்ளே எவனாச்சும் வரணும்னு நினச்சானா அவனுக்கு கொடுக்குற சரியான பதிலடி இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. ஐ மீன் ஜேகேயோட எனிமீஸ்ன்னு இருக்கலாம், நிறைய கேங்கோட லீடர்னு சொல்லிக்கலாம், நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. அப்படிலாம் ஜேகே ஒரு செகண்ட் அப்படியே உங்களை பார்க்குறான், நீங்கள் பயப்படுறீங்க ஜேகே என்ன பண்ண போகிறானோன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து டேய் ஒரு நிமிஷம் நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்கள் ஷோல்டர் மேலே உங்களை கையை போட்டு வெளியில் கூட்டிகிட்டு வரான். நீங்கள் ஜேகே கிட்ட கேட்குறீங்க, அவனை விட்டுருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு உயிரை எடுக்கிறது என்னதான் இருந்தாலும் அது ஒரு தப்பான ஒரு விஷயந்தான், நீங்கள் வந்து இதை வந்து எனக்காக அவனை மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படின்னோடனே, சரி அவனை விடு, அவனை எதுக்கு நீ பற்றி பேசுகிற, வா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஆக்சுவலி உங்களோட வந்து வீட்டுக்கு ஆக்சுவலி கூட்டிகிட்டு வந்துட்டான். ஐ மீன் இருந்தாலும் உங்களுக்கு ஜேகே மேலே நம்பிக்கை இல்லை. அவன்கிட்ட கேட்குறீங்க, நீ அவனை விட்டுட்டல அப்படின்னோடனே ஜேகே சிரிக்கிறான். அது எப்படி நான் அவனை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அங்கே வந்து அந்த கார்த்திங்கிறவனை பயங்கரமாக கன் ஷூட் பண்ணி அவனை வந்து எப்படின்னா முடிச்சிருப்பாங்க எல்லார் முன்னாடியும். ஐ மீன் எப்படின்னா அப்படிதான் ஜேகே பண்ண சொல்லியிருப்பான் நிறைய மாஃபியா கேங் முன்னாடி. இனிமேல் எவனாச்சும் என் ஃபேமிலியை தொடணும்னு நினச்சா அவனுக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத எல்லார் முன்னாடி ஜேகே பண்ணி காமிச்சிட்டான். இனிமேல் ஜேகேவை தொடுறதுக்கு கூட எல்லா நாளும் யோசிப்பானாலும் 1000 வாட்டி அந்த வாட்டி உள்ள சுச்சுவேஷன் மாதிரி ஜேகே பண்ணி விட்டுட்டான். ஜேகே நக்கலாக சிரிக்கான், சொல்லுடா அவனை விட்டுட்டலாடா அப்படின்னு. விட்டுட்டேன் அப்படிங்க. இவன் விட்டுட்டேன்னு சொல்கிறதே வேறு மாதிரி இருக்கா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படியே ஆக்சுவலி ஒரு 1 வீக் முடியுது. 1 வீக் ஆஃப்டர் ஆக்சுவலி 1 வீக்னு சொல்ல முடியாது, ஒரு 2 மந்த்னே சொல்லிக்கலாம். 2 மந்த் 3 மந்த் போயிருச்சு. அப்போ காலையிலே வந்து ஜங்குக்கு உங்ககிட்ட சொன்னான், சீக்கிரமாக கிளம்புடி. எங்கடா போனோம், நான் தான் சொல்கிறோம்ல கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பு. திடீர்னு வந்து கிளம்புன்னு சொல்கிற, என்னன்னு சொன்னால் கூட சொல்ல மாட்டேக்க. நான் தான் சொல்கிறோம்ல கிளம்புன்ட்டுன்னு, என்ன இவ்வளோ டலராக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி கிளம்புறீங்க. அப்புறம் வந்து ஜேகேவும் ஒரு கிளம்புறான். அவன் டக்குன்னு அவன் கீழே ஆக்சுவலி கொஞ்சம் மேட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்கிறான், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்,
அவங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது வைக்காது சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க யாரையுமே நான் உசுரோடே விட மாட்டேன். என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியுங்களா? அ இல்லை சார் நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பயப்படுறாங்க. சரி ஓகே, நான் 2 டேஸ் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். ஆனால் கரெக்டாக எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் கரெக்டாக போயிடணும் சரியா? சரி சார் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி மிரட்டிட்டு அப்புறம் மேலே வரான். டேய் எங்கடா போனேன்? இங்கே பக்கத்தில் தான் போயிட்டு வந்தேன். சரி நீ கிளம்பு, கொஞ்சம் லக்கேஜ் பேக் பண்ணிக்க. டேய் எங்கடா கூட்டு போகிற? நான் தான் சொல்கிறோம்ல டி லக்கேஜ் பேக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு அப்புறம் உங்கள் லக்கேஜ் எல்லாமே நீங்கள் பேக் பண்ணுறீங்க. அப்புறம் ஃப்ளைட்டுக்கு ஆக்சுவலி போகிறீங்க. டேய் எங்கடா போகிற? நான் சொல்கிறேன்டி கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவும் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்போ என்னென்னா சும்மா ஹனிமூன் மாதிரி ஒரு பிளேஸ்க்கு ஆக்சுவலி போகிறீங்க. சும்மா உங்கள் கூட சேர்ந்து லைஃப் ஆக்சுவலி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஆசை. அப்படிங்கிறதால நீங்கள் வெளி இடத்துக்கு போய் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. ஆனால் உங்களை சுற்றி ஒரு 50 கார்ஸுக்கிட்ட நிற்கிறாங்க. அவங்க உங்களுக்கு தெரியாமல் உங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி ஜங்குக்கு வச்சுருக்கான். ஏன்னா எந்த எனிமி எப்போ வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதால. அப்புறம் நீங்கள் அங்கே ஆக்சுவலி ரூமுக்கு போயிட்டீங்க. ஜங்குக்கு ஆக்சுவலி அவன் வந்து உங்ககிட்ட ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறான். ஐ மீன் அந்த ட்ரெஸ் எப்படின்னா saree மாதிரி இருக்குது. எப்படி சொல்லனா நெட்டட் saree மாதிரி ஒரு ரெட் கலர் saree. நீங்கள் அதை போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. லிட்டரலி சொல்லப்போனால் பயங்கர கிளாமராக இருக்கீங்கன்னே சொல்லிக்கலாம். அந்த saree கட்டிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு தோணுது. அப்புறம் ரொம்ப ஷை ஆகிட்டு அப்புறம் நீங்கள் வெளியில் வந்தீங்க. ஜங்குக்கு எப்படி பார்க்குறீங்க? அவன் ஒரு செகண்ட் பேன் உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. டப்புன்னு அவன் உங்ககிட்ட புஷ் பண்ணுறான். உடனே சொல்கிறான், ஹே உன்னை கூட்டு போகிற வரைக்கும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் போலடி, இப்படி இருந்தா அப்படின்னோடனே நீங்கள் டக்குன்னு சிரிக்கீங்க. ஐயோ ஷையா வேற ஆகுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஜங்குக்கு உங்களை வந்து ஒரு தூக்குறான். டேய் வெளியிலையாடா போகிறோம்? டேய் வெளில போகும்போது இந்த மாதிரி சரி வேண்டாம்டா அங்கே ரிவீல் ஆகுதுடா அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம போகிற இடத்துக்கு ஆக்சுவலி யாருமே வரமாட்டாங்க, நான் தான் சொல்கிறோம்லா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் காரில் கொண்டு இது வந்து ஒரு நைட்டு ஒரு 10 o'clock கிட்ட காரில் உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு வந்து ஒரு பிளேஸ்க்கு ஆக்சுவலி கூப்பிட்டு போகிறான். அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னா முன்னாடி ஃபுல்லாக நிறைய பலூன்ஸு, நிறைய டெக்கரேஷனு, அது ஒரு பீச் ஹவுஸ்னே சொல்லிக்கலாம். அந்த ஹவுஸ் ஃபுல்லாக அவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த பீச்சுக்கு கொஞ்சம் தள்ளி முன்னாடி எப்படின்னா நிறைய செட்டப் போட்டிருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு செகண்டு நீங்கள் அதை தான் அப்படியே பேனு பார்க்குறீங்க. அந்த டெக்கரேஷன் தான் அவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஜேகே வந்து டக்குன்னு உங்களை பேக் பண்ணுறான். பிடிச்சிருக்காடி அப்படிங்க. பிடிச்சிருக்காவா? எதுக்குடா இவ்வளோ செலவு பண்ணியிருக்க? உனக்கு பிடிச்சிருக்குல்ல, செலவை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது சரியா? அதுக்கு நீ இவ்வளோடாடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு ஹக் பண்ணுறீங்க. அவனும் ஹக் பண்ணுறான். ஆக்சுவலி அங்கே கேக்லாம் இருக்கும் போல். 2 பேரும் கட் பண்ணி 2 பேரும் ஆக்சுவலி ஊட்டி விட்டுக்கிட்டீங்க மாற்றி. அப்புறம் நீங்கள் எப்படி ஜங்குக்கை பார்க்குறீங்க. அப்புறம் வந்து ஜங்குக்கோட மடியில் நீங்கள் ஆக்சுவலி உட்காந்துருக்கீங்க ஒரு சேரில். அவன் வந்து சேரில் உட்காந்துருக்கான். நீங்கள் ஜங்குக்கோட மடியில் உட்காந்து அவனோட கழுத்தை க்ராப் பண்ணி பிடிச்சி அவன்கிட்ட பேசுகிறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. என் லைஃப் இவ்வளோ அழகாக இருக்கு சொல்லிட்டு நான்லாம் சத்தியமாக எதிர்பார்க்கலடா. இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க தெரியுமா அப்படின்னானே. அவன் டக்குன்னு உங்கள் இடுப்பு க்ராப் பண்ணி அவன்கிட்ட புஷ் பண்ணி எடுக்கணும். இன்னும் சர்ப்ரைஸ் முடியலடி, இதுக்கே இன்னும் எப்படின்னா இன்னும் மெயினே இனிமேல் தானே இருக்குது. என்னடா சொல்கிற? ஏதோ பெருசாக பிளான் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. ஆமாடி, இன்றைக்கி நான் ரொம்ப பெருசாக தான் பிளான் போட்டிருக்கேன். என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அதனால தான் ஜங்குக்கு வந்து டக்குன்னு அவங்கள வந்து தூக்குறான். எங்கடா தூக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே ஆக்சுவலி தூக்கிட்டு போகிறான். அது செம்ம டெக்கரேஷனோட அந்த ரூம் ஆக்சுவலி செம்ம சூப்பராக இருக்குது.
ஐயோ! என்ன இவன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வைக்கிற ரூம் மாரி வச்சிருக்கான். அப்ப இன்னைக்கும் என்னைய விட மாட்டான். அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. டக்குன்னு ஜங்குக்கு வந்து உங்கள வந்து பெட்ல டக்குன்னு புஷ் பண்றான். நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவனும் இப்படி பார்க்குறான். அப்படியே உங்களுக்கு லிப்ஸ்ல கிஸ் பண்றான். அப்படியே அவனோட கிஸ்ஸஸ் எங்கெல்லாமோ போகுது. நீங்க அப்படியே உங்க கண்ண ஆக்சுவலி இப்படியே மூடுறீங்க. யூ கேன் எப்படி சொல்லலாம்னா, நீங்க 2 பேருமே உங்களுக்கு ஹாப்பி தான் அந்த விஷயத்துல. அப்படிங்கிற மாரி தான் போகுது. அப்புறம் வந்து மார்னிங் முழிச்சு பார்க்குறீங்க. உங்களோட சாரீஸ்லாம் அங்கங்க கிடக்கு. ஜக்குக்கோட ட்ரெஸ்லாம் அங்கங்க கிடக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க. உங்களோட சாரி மேல ஜங்குக்கோட ட்ரெஸ் கிடக்கு. இப்படி பார்க்குறீங்க. ம் ட்ரெஸ்ஸ கூட பிரிச்சு வைக்கானான்னு பாரேன். அப்படிங்கிற மாரி ஒரு மாரி ரியாக்ஷன் குடுத்துட்டு, இப்படி அவன பார்க்குறீங்க. ஏய் என்னடி என்னைய அப்படி பார்க்குற? இன்னொரு ரவுண்டு வருமா? தெய்வமே என்னாலலாம் தாங்க முடியாது. சீக்கிரம் வாடா கிளம்புவோம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே ஜங்குக்கு லைட்டா சிரிச்சுட்டு, சரி ஓகேடி அப்படியே வந்து படுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள பேக் ஹக் பண்ணி காலையில ஒரு 8:00 ஆயிடுச்சு. நைட்டு தூங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல. உங்கள மறுபடியும் ஜங்குக்கு தூங்க வைக்கிறான். மதியம் போல போய்க்கலாம்டி தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. தூங்கிட்டீங்க. அப்புறம் வந்து நீங்க 2 டேஸ் முடிஞ்சிருச்சு. செம்ம என்ஜாய் பண்ணீங்க. அப்படிதான். அப்புறம் வந்து நீங்க வீட்டுக்கு வாரீங்க. அந்த சைடு அவங்க வந்து மேட்ஸ் எல்லாம் அவங்க அம்மாவ சூப்பரா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து கேமரா வச்சிருக்கான். எப்பவுமே அவங்க அம்மாவ எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்படிங்கிறதால அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததோனே அப்புறம் உங்களுடைய நார்மல் லைஃப் ஜங்குக்கு வெளில போயிட்டு வரது தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு ரொம்ப பயமாவே இருக்கும். அவன் வீட்டுக்கு வர வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பயமாவே இருக்கும். அவன் இன்னைக்கு வந்துட்டானா, அப்பா சந்தோஷம் இதுக்கு மேல போமாட்டான்லா அப்படின்னு. ஆனா அவனும் நானே சொல்லியிருப்பேன், ரொம்ப குறைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இப்படியே ஒரு 2 மந்த் ஆகுது. ஐ மீன் எப்படி சொல்ல, அது 13 டேஸ் ஆகுது. நீங்க வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டீங்க. ஜங்குக்கு இப்படியே பார்க்குறான். அவனுக்கும் செம்ம ஸ்மைலு. நமக்குன்னு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுதுடி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சிரிக்கிறான். நீங்க எப்படி சிரிக்கிறீங்க? அப்புறம் எல்லா டாக்டரையும் கூட்டு வந்தெல்லாம் செக் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து செம்ம டேக் கேர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கூட தான் இருக்கான். வெளிலலாம் எங்கேயுமே போல. உங்க கூடயே தான் இருக்கான். அப்புறம் வந்து உங்ககிட்ட ஆக்சுவலி வந்து உட்காந்து உங்களுடைய பேபி பொம்மை பார்த்து கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை லைட்டாக ரவி விட்றதா இருக்கட்டும், உனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். அவன் சொல்கிற நிறைய விஷயங்கள், சின்ன வயசுலலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டி. என்னோட குழந்தைக்கு நான் ஒரு கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். 24/7 நான் என் பிள்ளை கூடயே தான் இருப்பேன் தெரியுமா? அப்படின்லாம் சொல்லுதான். நீங்கள் எப்படி அவனை ரசிச்சுலாம் ஆக்சுவலி பார்க்குறீங்க. அப்புறம் வந்து அப்படியே இந்த சைடு ஐ மீன் எப்படி சொல்லலாம்னா, நீங்க ஒரு 7, 8 மந்த் ப்ரெக்னென்ட்டா இருப்பீங்கல்ல, அப்போ வந்து அங்க நீங்க உட்காருறீங்க. அதுவரைக்கும் அவங்க அம்மா வந்து ஆக்சுவலி ஜங்குக்கோட அம்மா மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்கள நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ரெக்னென்ட்டா இருந்தோனே, அவங்க குடுகுடுன்னு ஓடி வந்து உங்களுடைய வயித்துல கைய வைக்கிறாங்க. "குழந்த இருக்கா? ஏன் குழந்த இருக்கா உன்கிட்ட?" அப்படின்னு ஒரு மாரி பேசுறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "ஆ, ஆமா. உங்க குழந்த தான் இருக்கு. சீக்கிரம் வந்துரும்மா என்கிட்ட." சீக்கிரமா வந்துரும். நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள காம் பண்றீங்க. அவங்க உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க. அவங்க சாப்பிட்றாங்க. அப்புறம் அவங்களுடைய ஃபுல் கண்ணுமே அந்த குழந்தை மேல தான் ஆக்சுவலி இருக்கு. அதையே தான் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து இப்படி தான் கொஞ்ச நாள் போகுது. உங்களுக்கு வந்து பேபி வந்து பார்ன் ஆகுது. அதே மாதிரி எப்படி சொல்லணும்னா, பாய் பேபி தான் உங்களுக்கு பொறந்திருக்கு. அப்படியே ஜங்குக்கு மாரி தான். அப்படியே உரிச்சு பொறந்திருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 10, 15 டேஸ்ல வீட்டுக்கு ஆக்சுவலி வந்துட்டீங்க. நீங்க அங்க வந்து நிக்கவுமே, அவங்க அம்மா மறுபடியுமே குடுகுடுன்னு ஓடி வந்து உங்ககிட்ட வந்து உட்காந்து, "அந்த குழந்தை என் குழந்தை, என்கிட்ட தா, என் குழந்தை." ஆக்சுவலி அது ஜங்குக் மாதிரி தான் இருக்கு. அவனுமே சின்ன வயசுல அப்படி தான் இருந்தான். அப்படிங்கும்போது அவங்க அம்மா வந்து, "அது என் குழந்தை, என்கிட்ட தந்துரு, என்கிட்ட தந்துருன்னு" ஒரு மாரி பேசுறாங்க. நீங்களும் அந்த எப்படின்னா அந்த பெட்டோட தான் வச்சிருக்கீங்க. அத வந்து அப்படியே குடுக்குறீங்க. அப்படியே அந்த குழந்தைய அப்படியே அவங்க அம்மா அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்காங்க. அந்த குழந்தைய ஆக்சுவலி எப்படி சொல்லணும்னா, அவங்க அத வச்சுக்கிடுதுன்னு எப்படி சொல்லணும்னா, அவங்க மடியில வச்சு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, உட்காந்து தான் இருக்காங்க. ஒரு செகண்ட் டக்குன்னு மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டாங்க. நீங்க டக்குன்னு பேபிய பிடிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து கொ அவங்க அம்மாவ பிடிக்கிறான். "என்னாச்சு இவங்களுக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு. அதனால டாக்டர்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோனே எல்லாம் செக் பண்ணி பார்த்தோன்னே,
இவங்களுடைய பிரெயின் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுது. கொஞ்சம் ரியாலிட்டிக்கு. இவ்வளோ நாள் அவங்க என்ன கவலைப்பட்டாங்களோ, அந்த விஷயம் அவங்களுடைய கைக்கு வந்த உடனே, அந்த பிரெயின் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுது. அதோடைய சிம்ப்டம்ஸ் தான் இது அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அப்புறம் அவங்க இப்படியே முழிக்கிறாங்க. அப்புறமும் குழந்தன்னு சொல்றாங்க. நீங்க மோஸ்ட்லி குழந்தைய அங்கேயே வச்சுக்கிட்டு நீங்க அவங்க அம்மா தான் பார்க்குறீங்க. ஏன்னா வந்து எப்படின்னா, அவங்களுக்கு இது ஒரு சரியாகக்கூடிய மெடிசனா இப்போ உங்க குழந்த வந்து உங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கும் ஜக்குக்கும் தெரியுது அப்படிங்கிறதால, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகுற மாதிரி இருக்கு. நார்மல் பீப்பிள் மாரி கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாங்க ஒரு சில விஷயத்துலாம். இப்படியே ஒரு 6, 7 மந்த் ஆஃப்டர் அப்படிங்கிற மாரி வச்சுப்போம். அவங்க இப்போ ஒரு 75% ஆக்சுவலி மாறிட்டாங்க. நார்மல் அந்த குழந்தைக்கு நெறைய விஷயங்கள் பண்றாங்க. நார்மல் மதர் வந்து எந்த லெவலுக்கு பண்ணுவாங்களோ, அந்த குழந்தைய டேக் கேர் பண்றதா இருக்கட்டும், அவ்ளோ விஷயங்கள் பண்றாங்க. நீங்களே எப்படி பார்க்குறீங்க? ஜங்குக்கும் இப்படி பார்க்குறான். இப்படியே அதுக்கப்புறம் ஒரு ஒரு 6 மந்த் ஆஃப்டர்ன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு பர்த்டேலாம் முடிஞ்சு, அவங்களோட அம்மா வந்து இப்போ 100% சரியாயிட்டாங்க. ஐ மீன் ரியாலிட்டி அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம இத்தனை வருஷமா இப்படி இருந்தோம். நம்ம குழந்தைய புரிஞ்சு, இப்போ இருக்கிற அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் தெளிஞ்சு அவங்க சொல்ற வார்த்தை, "என் பிள்ளைய நான் பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க வந்து எந்திரிச்சு வந்து வாராங்க. ஐ மீன் எப்படி சொல்ல, ஜங்குக் வந்து உள்ள வாரான். அப்படி பார்த்து அழுறாங்க. ஏன்னா ஜங்குக் பார்க்குறதுக்கு அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கான். ஐ மீன் எப்படி சொல்லனா, அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, எல்லாம் வாரிசுப்படி ஒண்ணா இருக்காங்கங்கிற மாரி வச்சுக்கலாம். ஜங்குக்கோட அப்பா ஜங்குக் மாதிரி, ஜங்குக்கோட பையன் ஜங்குக் மாதிரி. இதனால ஜங்குக்க இப்படி பார்த்து அவங்க ஹக் பண்ணி அழுறாங்க. அம்மாவ மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜங்குக்கும், "இல்லம்மா, இதில உன் தப்பு எதுவுமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஹக் பண்ணிட்டு ஆக்சுவலி அழுறான். அப்புறம் வந்து இப்படி அவங்க ஃபேமிலி ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அவங்க அம்மா, நீங்க, குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 இயர்ஸ் ஆஃப்டர் நீங்க வந்து பேக் டூ ப்ரெக்னென்ட் ஆயிட்டீங்க. பிள்ளை வேலைய காமிச்சிருச்சு. உங்க கூட ஆனா பயங்கர ரொமான்டிக் கப்புள் தான். நீங்க செம்ம ரொமான்டிக் கப்புள் தான். அப்படிதான். அப்புறம் நீங்க பேக் டூ ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க. இந்த டைம் வந்து ஜங்குக்கோட அவங்களாம் அம்மா வந்து அவன் பார்த்துக்கிட்ட அளவுக்கு டபுள், ட்ரிபிள் மடங்கு ஹாப்பியா வச்சுக்கிட்டுதான் ஆச்சுனாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. மாஃபியா தொழில நீ பார்க்கக்கூடாது. ஐ மீன் நீ வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நீ போணும். மாஃபியா மட்டும் நீ பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஜங்குக் வந்து எப்படி மாறிட்டான் அப்படின்னா, இன்னொரு பிளேஸ்க்கு வந்துட்டான். டோட்டலி நெறைய விஷயங்கள் வந்து செட் பண்ணிட்டான். இப்போ வந்து எப்படின்னா, வேற ஏதோ ஒரு பிளேஸ்க்கு வந்து ஜங்குக் வந்து தன்னுடைய அடையாளத்தையே மறைச்சிட்டான். மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜங்குக் வந்து இறந்துட்டான். அப்படிங்கிற மாரி ஒரு ஃபேம கிரியேட் பண்ணிட்டு, ஒரு வீடே இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. அவன் ஃபேமிலில இருக்க எல்லாருமே இப்படி ஆயிட்டாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு இத கிரியேட் பண்ணிட்டு, ஜங்குக் வந்து டோட்டலி அந்த இடத்த விட்டு வெளியில வந்து வேற ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டான். இப்போ இப்போ அவன் வந்து கிட்டத்தட்ட அந்த சொசைட்டில அவன் ஒரு ஃபேமிலி மேன். அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அம்மா இருக்கு. இப்போ இன்னொரு குழந்தை பொறக்க போகுது. அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வீடு. அவங்க அம்மா, அப்பா சாரி ஜங்குக்கு, அவங்க அம்மா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ ஹாப்பியா இருக்கீங்க. உங்களுக்கு செகண்ட் பேபி பொறக்கும்போது தான் உங்க அப்பா ஆக்சுவலி வாராங்க. அவங்களுக்கு இவ்வளோ நாள் வேற ரொம்ப ஒரு கில்ட் ஃபீலுன்னே சொல்லிக்கலாம். உங்களுக்கு இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆனா அவங்களால இதுக்கு மேல முடியல. உங்களுக்கு செகண்ட் பேபி பிறக்கும்போது தான் உங்க அப்பா ஆக்சுவலி வந்திருப்பாங்க. ஜங்குக்க பார்த்து கையெடுத்து கும்பிட்டுருப்பாங்க. நான் என் பிள்ளைய நான் ஒரே ஒரு வாட்டி பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் ஆனா ஒண்ணுமே சொல்லல. அதுக்கு இங்க போங்கன்னு சொல்லல, வேண்டான்னு சொல்லல. உங்க அப்பா வந்து டைரக்ட்டா உங்கள பார்க்குறாங்க. நீங்க நீங்க குழந்த பொறந்து நீங்க ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. அந்த சைடு அப்படியே குழந்த பார்க்குறாங்க. குழந்த அப்படியே கேர்ள் பேபி கொஞ்சம் அப்படியே உங்கள மாதிரி தான் இருக்கு. உங்க அப்பாவுக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது. நீங்க பொறந்தது, இங்க வளர்ந்தது அதுதான் ஃப்ளாஷ் ஆகுது. உடனே டக்குன்னு அந்த பேபி கிட்ட போறாங்க. அந்த பேபிய லைட்டா கிஸ் பண்றாங்க. அந்தால கழுத்துல ஒரு செயின் போட்டிருப்பாங்க போல. ஒரு கோல்டு செயின் மாரி ஒண்ணு போட்டிருப்பாங்க போல. அத டக்குன்னு எடுத்து அந்த குழந்த கழுத்துல போடுறாங்க. போட்டுட்டு டைரக்ட்டா உங்க அப்பா உங்ககிட்ட வந்து உங்களுடைய ஃபோர்ஹெட்லயே கிஸ் பண்றாங்க. "மன்னிச்சிரும்மா அப்பாவ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து போறாங்க. நீங்க டக்குன்னு முழிச்சுட்டு, "அப்பா" அப்படிங்கன்னு கத்துறீங்க. அவங்க எப்படி திரும்பி, "அப்பா" அப்படின்னு மறுபடியும் நீங்க அழுக ஆரம்பிச்சுட்டீங்க. அவங்க அப்பா தான் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்றாங்க.
ஏன்ப்பா இவ்வளோ நாள் என்னை பார்க்க வராமல் இருந்த, ஏன்ப்பா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. அப்புறம் உங்கள் அப்பாவும் இல்லைம்மா அப்பா வரணும்னு தான் நினச்சேன், அப்பாவால் உன்னை பார்க்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி நீங்களும் இப்போ உங்கள் அப்பா கூட நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சீனு தான். இப்போ நீங்கள் மொத்த ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா உங்களுடைய அப்பாவும் இப்போ உங்கள் கூட வச்சு தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் எல்லோரும் ஃபைனலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஹாப்பி எண்டிங்கோட இந்த ஸ்டோரி முடியுது.